Hi students, welcome all of you in this lecture video, Computer Integrated Manufacturing System. In this subject, we have seen the topic Computer Aided Process Planning. Here, we have to discuss about Computer Aided Process Planning. Computer Aided Process Planning is the use of computer technology to aid in the process planning of a part or a product in the manufacturing. Computer aided process planning is concerned with the preparation of route sheet, sequence of operations, and the work center that is required to produce the product and its components. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எய்டட் ப்ராசஸ் பிளானிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டரை பயன்படுத்தி ஒரு பொருளை உற்பத்திக்கு தேவையான அனைத்து வழிமுறையையும் தயாரிக்கிறது. ஸோ ஒரு பொருள்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பிளான். ஸோ அந்த ப்ராசஸ் பிளானில் ஒரு இம்பார்ட்டண்டான பேராமீட்டர் தான் பார்த்தீங்கன்னா ரூட் ஷீட் அண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். இப்போ இந்த ரூட் ஷீட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொருளை தயாரிக்க போகிறோம். அந்த தயாரிக்க வேண்டிய அந்த பொருளோட தேவையான விவரங்கள், அதாவது பார்த்திங்கன்னா அந்த பொருளோட வடிவமைப்பு சார்ந்த டிசைன்ஸு, தென் என்ன மாதிரி மிஷின்ஸில் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம், அப்புறம் பார்த்திங்கன்னா அதோட பார்ட் நம்பரு, பார்ட் நேமு, டூல் நம்பரு, தென் பார்த்திங்கன்னா செட்டப் நம்பர், செட்டப் டைமு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரூட் ஷீட்டில் அடங்கும். தென் சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இப்போ இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனில் ஒவ்வொரு செயல்முறைகள் இருக்கும். ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறது, ஃபஸ்ட்டு கேஸ்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, தென் பார்த்திங்கன்னா டர்னிங் பண்ணிட்டு அப்புறம் மில்லிங் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி என்னென்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், எதுக்கு பின்னாடி என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் வரும்னா சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸில் வரும். தென் கம்ப்யூட்டர் எய்டட் ப்ராசஸ் பிளானிங். இப்போ இந்த CAPP என்னென்னா, CAPP இஸ் தி காம்பினேஷன் ஆஃப் போத் CAD அண்ட் CAM. ஸோ CAD, CAM இது ரெண்டும் சேர்த்தாலும் நம்மளால் CAPP ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்போ CADங்கிறது உங்களுக்கு நார்மலாகவே தெரியும். CADங்கிறது என்னென்னா கிரியேட்டிங் எ ஜியோமெட்ரிக் மாடலிங் பை யூஸிங் CAD சாஃப்ட்வேர். ஸோ இப்போ நிறையா சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ் இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் பேக்கேஜை ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொன்று யூஸ் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜியோமெட்ரிக் மாடலிங். ஸோ ஜியோமெட்ரிக் மாடலிங்கிறது நம்மளுக்கு என்ன ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோமோ அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு உண்டான டைமென்ஷன்ஸ், ஸோ அதோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்கும், அதுக்கு எவ்வளோ அலவன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணுறது CAD. தென் பார்த்தீங்கன்னா CAPPங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த டெஃபினேஷன் தான். தட் இஸ் எ ப்ராசஸ் பிளான். ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்க போகிறோம் அதை நோட் பண்ணுறது CAPP. தென் இட் கோஸ் டு CAM. ஸோ CAMங்கிறது கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங். ஸோ கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங்கில் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு நம்ம CNC மிஷின் யூஸ் பண்ணுறோம்னா அந்த CNC மிஷினுக்கு தேவையான ப்ரோக்ராமிங்ஸ், ஸோ அந்த ப்ரோக்ராமிங்ஸ் தான் CAMல வரும். தென் பார்த்தீங்கன்னா CAPP சிஸ்டம் ஹேஸ் தி ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ். கம்ப்யூட்டர் எய்டட் ப்ராசஸ் பிளானிங்கில் என்னென்ன ஸ்டெப்ஸ் முக்கியமாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா மெட்டீரியல் செலெக்ஷன்ஸ். ஸோ இப்போ மெட்டீரியல் செலெக்ஷன்னா ஒரு கம்பெனியில் ஒரு பொருளை உற்பத்தி பண்ண போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா அந்த பொருளை எந்த மெட்டீரியலில் உற்பத்தி பண்ண போகிறோம், அதுதான் மெட்டீரியல் செலெக்ஷன். தென் ப்ராசஸ், என்ன மாதிரி ப்ராசஸில் நம்ம பண்ண போகிறோம், CNC மிஷின்ஸில் பண்ண போகிறோமா இல்லை ஹாபிங் பண்ண போகிறோமா, ஓகேவா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் செலெக்ஷன்ஸில் வருது. தென் ப்ராசஸ் சீக்வன்சிங், ஸோ எந்த வரிசையில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். தென் மிஷின்ஸ் அண்ட் டூல் செலெக்ஷன். ஸோ மிஷின்ஸ் மீன்ஸ் CNC மிஷினா இல்லை நார்மல் மிஷின்ஸா இல்லை ரோபோட்டிக்ஸ் மிஷின்ஸா, ஸோ என்ன மிஷின்ஸ்லாம் நம்ம ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம், ஸோ அந்த மிஷினுக்கு தேவையான டூல்ஸ். தென் காஸ்ட் அண்ட் டைம் எஸ்டிமேஷன், எவ்வளோ காஸ்ட்டில் அந்த ப்ராடக்ட் செய்ய போகிறோம், எவ்வளோ டைம்ல இந்த மேனுஃபேக்சரிங் சைக்கிள் நடக்க போகுது, இதெல்லாம் முடிஞ்சோடனே லாஸ்ட்டில் என்ன பண்ணுவோம், பிளான் ப்ரிப்பரேஷன். ஸோ ரூட் ஷீட்டாக அதை கொண்டு வருவாங்க. Then we have to see the types of CAPP. Computer aided process planning systems are designed around two approaches. That is, there are two types of CAPP. One is the retrieval CAPP system and another one is generative CAPP system. Here first we have to see the retrieval CAPP systems. In the retrieval type CAPP system, the various parts to be manufactured are classified and given codes are grouped with the certain families.
Within each part family, standard process plan is established and is stored in the computer. This process plan is also used for the new parts that come under the same family. So, இப்போ இந்த retrieval CAPP system. So, as a name it comes to retrieval. ஸோ வந்து ஆல்ரெடி இருக்கிற ஒரு சிஸ்டத்தை நம்ம ப்ராசஸை நம்ம திரும்பி எடுக்கிறது. தட் மீன்ஸ் தி retrieval CAPP system. ஸோ இந்த ஃப்ளோ சார்ட்டில் எப்படி retrieval CAPP சிஸ்டம் ஒர்க் ஆகும்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் என்டர் தி பார்ட் கோட் நம்பர். ஸோ தென் எங்கே போகுதுன்னா பார்ட் ஃபேமிலி. ஆஃப்டர் தட் இட் கோஸ் டு ஸ்டாண்டர்ட் மிஷின் அண்டர் ரூட்டிங், தென் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ப்ராசஸ் பிளான். லாஸ்ட்டாக ப்ராசஸ் பிளான்லேருந்து நம்ம ரூட் ஷீட்டை டிரைவ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதில் வந்து யூசர் என்டர்ஸ் தி பார்ட் கோட் நம்பர். ஸோ அப்போ கம்பெனியில் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து பார்ட் கோட் நம்பர் டைப் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்ட் கோட் நம்பர்னா என்னென்னா, நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பில் பண்ணுறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டோட நம்பரை டைப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் நம்ம ஒரு கியர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம்னா அதை கியர்னு டைப் பண்ணாமல் அந்த கியர் எந்த பர்டிகுலர் பர்பஸுக்காக செய்யப்பட்டிருக்கு, இல்லை எந்த பிளேஸில் ஒர்க் பண்ணுறதுக்காக செய்யுது, ஸோ அதை வந்து பார்ட் நம்பராக வச்சுருப்போம். ஸோ அந்த பார்ட் நம்பரை என்ட்ரு பண்ணுவாங்க. அந்த பார்ட் நம்பர் என்ட்ரு பண்ணோன்னா அது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஃபேமிலி சர்ச். ஸோ இப்போ இந்த பார்ட் ஃபேமிலியில் என்ன இருக்குன்னா, ஒரு இண்டஸ்ட்ரியில் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் நடக்கும், நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் செய்வாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு டிசைன் அண்ட் ஒவ்வொரு கோடு இங்கே இருக்கும். ஸோ இப்போ நம்ம டைப் பண்ணுற அந்த கோட் எந்த பார்ட் ஃபேமிலியில் இருக்குது, ஸோ அதை சர்ச் பண்ணி அந்த பார்ட் ஃபேமிலி கொடுக்கும். ஸோ இப்போ அதுக்கடுத்து எங்கே வருதுன்னா ஸ்டாண்டர்ட் மிஷின் அண்டு ரூட்டிங். ஸோ இப்போ நம்மளோட பார்ட் ஃபேமிலி எதுன்னு கடத்ததுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் மிஷின் ரூட்டிங். ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் மிஷின் ரூட்டிங்காக என்னென்னா, நம்ம யூஸ் பண்ண போகிற அந்த பர்டிகுலர் பார்ட் நம்பருக்கு தேவையான என்னென்ன மிஷின்ஸ் எல்லாம் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம், அந்த மிஷினோட சைக்கிள் டைம் என்ன, அந்த மிஷினுக்கு என்னென்ன டூல் தேவை, ஸோ இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக டிரைவ் ஆகிரும். தென் என்ன ஆகும்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ரெட்ரைவ். ஸோ இப்போ வந்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, ஸோ வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் த டர்னிங், தென் ட்ரில்லிங், இல்லை ஹாபிங், என்னென்ன சீக்வன்ஸ்லாம் நம்ம அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை செய்ய போகிறோம். ஸோ அதுதான் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன். ஆஃப்டர் தட் எங்கே வருதுன்னா ப்ராசஸ் பிளான் ஃபார்மேட். ஸோ இப்போ வந்து நம்ம அதை வந்து எந்த பிளான்ட்டில் கொடுக்க போகிறோம். ஸோ வந்து இப்போ பிளான்ட் 1ல் என்னென்ன மிஷின்ஸ் இருக்குன்னா அந்த மிஷின்ஸ்க்கு தேவையான ப்ராசஸ் பிளானை மட்டும் அங்கே சென்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த ப்ராசஸ் பிளானில் எந்தெந்த பிளான்ட்டுக்கு கொடுக்க போகிறோம், இல்லை எந்தெந்த மிஷின்ஸுக்கு தர போகிறோமோ அதை தனியாக செப்பரேட் பண்ணுறது. அதுலேருந்து ரூட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி மிஷினுக்கு போவோம். ஸோ திஸ் இஸ் தி retrieval computer aided process planning system. Then we have going to generative process planning system. In the generative process planning system, a new plan is made automatically from scratch of each part using the computers without involving the human assistance. The computer programs use a set of algorithms that enables to take a number of technical and logical decisions to attain an optimum final manufacturing process plan. Here, the name is known as generative process planning system. ஸோ இப்போ ஜென்ரேட்டிவ் ப்ராசஸ் பிளானிங் சிஸ்டம் மீன்ஸ், இப்போ ஒரு கம்பெனிக்கு புதுசாக ஒரு ப்ராடக்ட் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம், இல்லை புதுசாக ஒரு ஆர்டர் எடுக்கிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த கம்ப்யூட்டரில் அது இருக்காது. ஸோ அது எந்த பார்ட் ஃபேமிலியில் இருக்குது. ஸோ சிமிலியராக இப்போ வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிற புது ப்ராடக்ட்டுக்கு ரிலேட்டடாக வேறு என்ன ப்ராடக்ட் செஞ்சுட்டு இருக்கோம், ஸோ அதில் என்னென்ன மாதிரி ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜென்ரேட்டிவ் ப்ராசஸ் பிளானிங்கில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள். ஸோ in this slide we have see the flow chart for the generative process planning system. ஸோ இப்போ இந்த ஜென்ரேட்டிவ் ப்ராசஸ் பிளானிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு CAD மாடல். ஸோ இப்போ அந்த CAD மாடல் என்ன பண்ணுவாங்கன்னா, as we all be known as geometric modeling. ஸோ நம்ம என்ன ப்ராடக்ட் செய்ய போகிறோமோ அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான டயக்ராம்ஸ், ஸோ அந்த CAD மாடலில் அந்த டயக்ராம்ஸை வரைவாங்க. தென் ஃபியூச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸோ அந்த CAD மாடலுக்கு தகுந்தாப்பில் நம்ம இப்போ என்னென்ன போகிறோம்னா ப்ரொடக்ஷன் பிளானிங்கை ரெடி பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு எது வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் பிளானிங். ஸோ செட்டப் பிளானிங் மீன்ஸ் வந்து என்னென்ன ப்ராசஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம், என்ன மிஷினில் பண்ண போகிறோம், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் செட்டப் பிளானிங். தென் இஸ் கோஸ் டு ரூட்டிங். ஸோ இப்போ இந்த ரூட்டிங் ஷீட்டில் வந்து நம்ம ஒவ்வொரு மிஷினுக்கும் எவ்வளோ சைக்கிள் டைமில் நடக்கும், என்ன டூல் தேவை, இதெல்லாம் இருக்கிறது ரூட்டிங். தென் இட் கோஸ் டு ஆப்ரேஷன் பிளானிங். ஸோ ஒவ்வொரு சீக்வன்ஸுக்கும் நம்ம என்னென்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அதை ரிட்ரைவல் பண்ணுறோம். தென் இஸ் கோஸ் டு ப்ராசஸ் ஷீட் ஃபார் எடிட்டிங். லாஸ்ட் எங்கே போகுதுன்னா ப்ராசஸ் ஷீட், தட் ரூட் ஷீட்டாக மாறும். தென் ஃபைனல் ப்ராசஸ் பிளான் ப்ரொடியூஸ் ஆகும். இங்கே ஜென்ரேட்டிவ் ப்ராசஸ் பிளானிங்கில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஒரு
ப்ராடக்ட் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம்னா ஸோ அதுக்காக அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் அண்ட் சூப்பர்வைசர் உட்காந்து புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணலாம் எல்லா சிஸ்டத்தையும். அப்படி இல்லை, ஆல்ரெடி நம்ம செய்கிற ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு இது ஒரு 70% மேட்ச் ஆகுது அப்படிங்கிறப்ப இந்த 70% மேட்ச் ஆகிறதுக்கு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் நம்ம பழசு இருக்குதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு வேறு எது புதுசாக ஆட் பண்ணணுமோ அதை இன்க்ளூட் பண்ணுறது தான் ஜென்ரேட்டிவ் ப்ராசஸ் பிளானிங் சிஸ்டம். Then we have see the benefits of computer aided process planning. So here first one is process standardization, then increased productivity, reduce the lead time, good visibility, operate with the other softwares. These are the benefits. Here first one is the process standardizations. Automated process planning leads to more logical and consistent process plan than manual process planning. The standard process plan tends to result in lower manufacturing cost and higher product quality. ஸோ இப்போ இந்த கம்ப்யூட்டர் ப்ராசஸ் பிளானிங் மூலம் பார்த்தோம்னா ஒரு ப்ராசஸ் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாறிட்டார், இல்லை வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பி நம்ம வந்து பர்டிகுலர் ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம்னா ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் செய்கிறதுக்கு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் தேவை இதெல்லாம் ஸ்டாண்டர்டைஸாக இருக்கும். ஸோ வந்து திரும்பி நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்டு ப்ரொடக்டிவிட்டி. The systematic approach and the availability of standard process plan in the data file permit more work accomplished by the process planners. ஸோ ஹியர் இன்க்ரீஸ்டு ப்ரொடக்டிவிட்டி. எப்படி ப்ராசஸ் பிளான் மூலியமாக நமக்கு ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச். ஸோ வந்து இந்த மிஷினில் தான் பண்ண போகிறோம், இந்த மிஷினில் இவ்வளோ சைக்கிள் டைமில் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ சைக்கிள் டைமில் பார்த்தோம்னா 8 hours ஷிஃப்ட்டுக்கு இவ்வளோ ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். ஸோ இதை நம்ம ப்ரீ பிளான்டாக வந்து கேல்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ கேல்குலேஷன்னா நம்ம இந்த கேல்குலேட் தகுந்தாப்பில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்ஷன் நடந்துடும். இன்கேஸ் நமக்கு அந்த ப்ரொடக்ஷனில் ஏதாச்சும் டீவியேஷன் வருதுன்னா ஸோ எங்கே தப்பு நடக்குது அப்படிங்கிறத ஈஸியாகவே நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ தட் மீன்ஸ் இன்க்ரீஸ் தி ப்ரொடக்டிவிட்டி. நெக்ஸ்ட், ரெடியூஸ் தி லீட் டைம். With CAPP system, the engineers can make the routing sheet for the job faster, resulting is lesser lead time for the manufacturing process. ஸோ நமக்கு ரூட் ஷீட் இருக்கிறதுனால என்னென்ன வேலைகளை செய்ய போகிறவங்க நமக்கு தெரியும். ஸோ ஹென்ஸ் வந்து அந்த வேலைகள் தெரிஞ்சனால நமக்கு வந்து ஒவ்வொரு மிஷினில் ஏற்படுற அந்த எக்ஸ்ட்ரா டைம்லாம் ரெடியூஸ் ஆகும். தென் குட் விசிபிலிட்டி. தி டாக்குமெண்ட் மேட் ஃப்ரம் தி கம்ப்யூட்டர்ஸ் ஆர் க்ளீன் and clear, which makes the reading the root sheet is easier. Final, operate with the other softwares. The CAPP softwares can be easily integrated with the other softwares like designing and manufacturing softwares. This makes the whole process of designing, planning and manufacturing an integrated process one. From this, we have concluded the session of computer aided process planning. Thank you for watching.